2025 2025 is literally handed over to us. நம்ம கருத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷ காலம் இருக்கிறது. ராஜ்யத்திற்காக என்ன செய்ய போகிறோம்? நான் வாழ்றதே கஷ்டமா இருக்கு, இதுல நான் என்ன ராஜ்யத்துக்கு செய்ய போறேன்றீங்களா? அப்ப நீங்க தான் கரெக்டான குவாலிஃபைடு பர்சன். கஷ்டமா இருக்கா? கர்த்தர் அதை எளிமையாய் மாற்றுவார். அவருக்கு அது லேசான காரியம். நீங்கள் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப சந்தோஷம், அப்ப கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க முட்டாளாக இல்ல, உலகத்தினுடைய ஞானம் எனக்கு இல்லையா? பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறது. ஆமா, நம்ம கிறிஸ்துவுக்காக பைத்தியமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ நீங்க தான் ரொம்ப குவாலிஃபைடு பர்சன்ஸ் ஃபார் த கிங்டம். மிகுந்த தகுதி உள்ளவர்கள், இந்த தேசத்தை கலக்கிறவர்கள். எங்கேயோ வந்துட்டாங்கப்பா. எங்க வந்துட்டாங்க? உங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டாங்க, வேலை செய்கிற இடத்துல வந்துட்டாங்க, படிக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்துட்டாங்க, நீங்க போகிற வருகிற இடங்களில வந்துட்டாங்க அப்படின்னு உங்களை பார்த்து இந்த உலகம் சொல்லுகிற காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. There is an appointed time for everything. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முன்குறித்த காலம் வைத்திருக்கிறார். அதுவும் இந்த வருடத்தினுடைய முதல் நாளிலே, இந்த முதல் சண்டேல என்னை அழைத்த சாரோன் சபைக்கும் தலைமை போதகர் ஐயா கிதியோன் ஐயா, என்னுடைய தகப்பனார் போன்றவர் அவருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் யங் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, யங் பாஸ்டர்ஸ். சபை நிறைய மாறி இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் இன்னும் அதிக காரியங்களை செய்ய விரும்புகிறார். இப்போ நீங்கள் பார்க்குற உங்கள் பர்சனல் லைஃப், அவர் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவர் ப்ரொஃபஷனல் லைஃப், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, இல்லை நீங்கள் செய்கிற தொழில் வேலை சார்ந்த வாழ்க்கை, அவர் கல்வி சார்ந்த வாழ்க்கை, இல்லை இந்த சபையினுடைய ஊழியமும் சரி, இது ஒரு தொடக்கமாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கறது ஒரு சின்ன புள்ளியை பார்க்குறீங்க, ஒரு கையளவு மேகத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு பெரிய பெண்மாரி மழையாக பொழிய தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கு தான் நீங்கள் ஆயத்தமாகணும். தேவன் அதை அந்த நோக்கத்தோடு தான் நீங்கள் நம்ம கூடி சேர்ந்து வந்திருக்கிறோம். நான் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி என்னை அழைத்ததற்கு. போதகர் ராகேஷ் சர்மா அவர்களுக்காகவும் போதகர் தியோடஸ் அவர்களுக்காக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உடன் ஊழியர்கள், என்னுடைய தங்கச்சி ஷேரனுக்காக, மூப்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இவைகளுக்கு எல்லாம் மேலாக யாருக்கு நன்றி? கர்த்தருக்கு நன்றி. ஏன்னா இங்கே வந்ததே ரொம்ப பலவீனத்தின் நிமித்தமாக தான் நாங்கள் 3 பேரும் வந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை, ஒய்ஃபை கூட கூட்டு வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இங்கே வந்து நின்றுக்கிறோம்னா அவருடைய சுத்த கிருபை. ஆமென். ஸோ காலங்கள் மாறும். டைம்ஸ் வில் ஆல்வேஸ் சேஞ்சஸ். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். அது மாறினால்தான் அது சூழ்நிலை. ஒன்றாகவே இருந்தால் அது பெரிய வித்தியாசம் இல்லை. 2 மாறும்பொழுது தான் அது வித்தியாசம் தெரியுது. ஒரு சூழ்நிலை என்பது அது மாற்றத்திற்கு உள்ளாகும் பொழுது தான் நமக்கு கவனம் பெறுகிறது. The situation is turning somewhere right and left, looks in a very different way. We see the difference. அது ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். ஏதோ மாறி இருக்கு. அந்த மாற்றம் என்ன? அதுதான் கேள்வி. அந்த மாற்றம் நீங்களாக இருக்கணும் என்று உங்க அப்பா விரும்புறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புறார். இப்ப அதுதான் பெரிய லேக்கிங். எழுப்புதலுக்கு அதுதான் தடை. நம் வாழ்க்கையில நாம் எழும்பாமல் யாரையும் எழுப்ப முடியாது. நாம் கை கொடுத்து ஒருத்தரை தூக்கணும்னா நம் கை ஸ்ட்ராங்கா இருக்கணும். சும்மா வாயில மட்டும் பேசக்கூடாது, செயல்ல இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்னும் பைபிள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் பண்ணி, தண்ணீர் தானே செத்ததாய் இருக்கிறது. இட் டைட்ஸ் இட்செல்ஃப். நமக்கு ஒரு வேலை, ஒரு கிரியை செய்ய முடியல, ஆனால் விசுவாசிக்கிறோம்னா அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த சபையை பார்த்து கர்த்தர் பேசுகிற வார்த்தை இதுதான். அன்று இது என்னுடைய டாபிக் இல்லை, இருந்தாலும் நான் போதகர் ஐயா கிதியோன் ஐயா சபைக்கு வந்ததுனால அந்த டாபிக்கோடு நான் போகிறேன். இந்த வசனத்தோட நியாயாதிபதியில் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? 12ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அந்த நேரத்தில் the Medians are attacking the Israelis. அந்த மீதியவர்கள் இஸ்ரவேலர்களை தாக்கி கொண்டு இருக்கிறாங்க. வெட்டுக்கிளியை போல வராங்க. ஒன்றும் மிச்சம் வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை.
அவரே கோதுமை மணி அடிச்சுட்டு இருக்கிறார். ஓரமா எங்கேயாவது சேர்த்து வைக்கலாம்ப்பா, கொஞ்சமா சாப்பிடலாம், 2 சப்பாத்தி சாப்பிடலாம் அப்படின்னு பயந்து போய் சேர்த்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தருடைய தூதர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. அதான் நான் சொன்னேன், நீங்க வீக்கா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், கூப்பிடுறாரு, பராக்கிரமசாலியே, மகளே மகனே வா, யூ ஆர் சோசன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறாய். உன் மேல ஒரு அழைப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதை நீதான் செய்யணும் அப்படின்னு பரமபிதா விரும்புகிறார். அல்லேலூயா. 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? இப்ப இதுல ஒரு முக்கியமான வார்த்தை என்ன பார்க்கிறோம்? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் ஃபிட்னஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், உங்க மசில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இருக்கின்ற இந்த அறிவோடு, இந்த அழகோடு, இந்த பணத்தோடு, இந்த பொருளோடு, இந்த தகுதியோடு, இந்த குடும்பத்தோடு நீங்க என்னவாக இப்பொழுது இருக்கிறீங்களோ, வாட் யூ ஆர் ரைட் நவ், நீங்க யாராக இப்ப இருக்கிறீங்க அது எனக்கு தெரியாது. உங்கள் நிலைமை என்ன, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, எவ்வளவு வச்சிருக்கிறீங்க கையில, அது முக்கியம் இல்ல. அதோடு மட்டும்தான் போகணும். நான் உனக்கு அள்ளி தருகிறேன், அதை எடுத்துக்கொண்டு போன்னு வசனம் சொல்லல. இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர், அதுதான் விசுவாசம். நீ போ, நான் வரேன். லோத்து பசுமையை பார்த்தார், ஆபிரகாம் அவருக்கு பின்னிட்டு திரும்பி எதிரான திசையில் நடக்க பயணித்தார். அதுதான் விசுவாச பயணம். அது ஆபிரகாமுக்கு நீதி என்று எண்ணப்பட்டது. You don't turn towards the world, my dear brother, my dear sister. Just literally turn opposite. Where nothing is, there is no hope. There is, looks like the dryness. ஒரு வறண்ட நிலமா, அங்க ஒண்ணுமே இல்லை. According to my understanding, nothing. According to my knowledge, nothing. According to the worldly experience, nothing. ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் போக கூடாது. ஆனால் போனால் ஆசீர்வாதம். அதுதான் விசுவாச பயணம். உங்ககிட்ட இருக்கிற பலத்தோட போக தயாரா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போக தயாரா இருக்கிறீங்களா? கர்த்தர் அதுதான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். கொஞ்சம் பலத்தை ஒப்பு கொடுங்க. ஒரு சின்ன ஜெபம், 2 minutes. என்ன இருக்கும்? What you have, or you can do some little help to people. ஒரு சின்ன உதவியை மற்றவங்களுக்கு செய்ய முடியுமா? ஒரு சின்ன வார்த்தையை மற்றவரோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? I always says the good smile bring out the great change in the kingdom. ஒரு நல்ல ஒரு புன்னகை ராஜ்யத்தில் பெரிய மாற்றத்திற்கான ஒரு வழியாக இருக்கும். உங்களால புன்னகைக்க முடியுமா? பிறரை பார்த்து சிரிக்க முடியுமா? In the midst of all your emptiness, ஒப்பு கொடுங்களேன். இருக்கிறத ஒப்பு கொடுங்க. உங்களை அனுப்புகிறவர் அவர் அல்லவா? Holy Jesus. வார்த்தை சொல்லுகிறத நான் இன்னைக்கு காலை வேளையில உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக வந்திருக்கிறார் இல்லையா? அவர்தான் நமக்கு எல்லாவுமாக இருக்கிறார். 2 முக்கியமான காரியம், அதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஒன்று, லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 1 7 வசனங்களை வாசிங்க. 2வது யோவான், The Gospel according to John, chapter 21, யோவான் 21ஆம் அதிகாரம் 1 6 வசனங்களை வாசிங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் 2 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறார். 2மே similarly looks like a equal situations. ஒரு பார்ப்பதற்கு ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலை. கடலுக்கு போறாங்க, ராம் முழுவதும் முயற்சி செய்யறாங்க, வெறும் படகா வராங்க. கரையில யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார்.
திருப்பி கடலுக்கு போறாங்க, படகுல மீன்களோடு வராங்க. கரையில யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஸோ ஒரு 7 விதமான சூழ்நிலை, இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று சரியாக பொருந்தும். ஆனா இங்க பாருங்க, ஒரு 2 முக்கியமான காரியங்களை சொல்லி உங்களை படிநிலைக்குள்ள கொண்டு போக விரும்புறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இந்த கெனசரேத், ஆமா இது பரவாயில்ல, இது மேற்கு பகுதியில், கலிலேயா கடலினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு பட்டணம், ஒரு பகுதி. எப்படி ஒரு வலசர்வாக்கம் இருக்கு, விருகம்பாக்கம் இருக்கு, சாலிகிராமம் இருக்கு, சாலிகிராமம் இருக்கு, அது மாதிரி ஒரு பகுதி. அடுத்து யோவான்ல சொல்லப்பட்ட கடற்கரை என்ன? திபேரியா. அந்த கடல் பகுதியும் மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி, ஒரு பட்டணம். இது ரெண்டுமே கலிலேயா கடல்ல இருக்கிற ஒரு பகுதிகள். இந்த கெனசரேத் என்ற அந்த பகுதிக்கு அர்த்தங்கள் சொல்றாங்க. The God has enough riches, paradise. உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய இடமாக, அடையாளமாக அது பார்க்கப்படுகிறது. கோடம்பாக்கம்னா ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க? சினிமாவுக்கு ஃபேமஸ்ன்னுவாங்க. திருப்பூர்னா துணிக்கு ஃபேமஸ். ஒரு ஊருக்கு ஒரு அடையாளம் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி இந்த பகுதிக்கு ஒரு ஐஸ்வர்யத்தின் அடையாளம் இருந்தது. கெனசரேத், திபேரியாவுக்கு போலாம். அங்க அதனுடைய அடையாளம் கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த திபேரியா என்பது ரோமன் எம்பையர் டிபேரியஸ்னுடைய பெயர் நிறைந்து சூட்டப்பட்டது, சீசர்னுடைய பெயரோடு சூட்டப்பட்டது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? the river god. அதாவது நம்ம ஊர்ல ஒவ்வொரு இதுக்கும் ஒரு தெய்வங்கள் பேர் இருக்கும் இல்லையா? அது மாதிரி சீசர்னுடைய பெயர் சூட்டப்பட்டு அங்க ஒரு தெய்வ நம்பிக்கை. சீசர் என்பது அதிகாரத்தின் அடையாளம், அங்க இருப்பது உலக நம்பிக்கை, இங்கே ஆசீர்வாதம். முதல் சூழ்நிலையில கெனசரேத்துல. திபேரியால என்ன இருக்கு? அதிகாரம். ஒன்று ஆசீர்வாதம், மற்றொன்று அதிகாரம். இந்த 2 சூழ்நிலைகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையும் சீஷர்கள் தான் இருக்கிறாங்க. சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அது சொல்லணும் நமக்கு என்ன? ஐயோ, நம்ம எல்லாம் ஊழியக்காரங்க தான். விசுவாசிகளினாலே நடக்கப்பட வேண்டிய அற்புதங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நம்ம எல்லாம் ஊழியக்காரங்க தான். இன்னைக்கு உங்களோட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்ககிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் பலன் இருக்குல்ல, அதோட நீங்க போகணும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய கிரியைகளை செய்ய போகிறார். ஒன்று ஆசீர்வாதத்திற்கான அடையாளத்திலும் வெறுமை, அதிகாரத்திற்கான அடையாளத்திலும் வெறுமை. எதுவுமே கிடைக்கல. அவங்க சொல்ற ரிப்ளை பாருங்க, சீஷர்கள் சொல்றது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக் கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க என்ன சொல்றாரு கர்த்தர்? ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்க வலைகளை போடுங்கள். ஆனா இவர் என்ன சொல்றாரு? ஒரு ரா முழுவதும் பிரயாசப்பட்டோ ஒன்று அகப்படல. இதுல ஒன்று காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த முதல் சண்டேல, இந்த முதல் ஞாயிறு, இந்த வருஷத்தினுடைய துவக்கம், நான் சொன்னதை போல உங்களுக்கு 1 வருட காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 1 வருட காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. Huge time, my dear brother, my dear sister. The 1 year is a huge time. ஒரு பெரிய நேரம், அது போதுமான நேரம். முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்னும் கிடைக்கல அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு. உண்மை என்ன தெரியுமா? அநேக விளக்கங்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த 2 ஊமைகளுக்கும் கதைகளுக்கும். அங்கு அவர்கள் முழுமையான ஆழத்திற்கு முழுவதும் போகல.
ஒரு முழுமையான முயற்சிக்குள்ளாக போகல. நம்ம வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. இந்த யங் பீப்புள் ஆர் ஹியர். வேலை செய்கிறவர்கள் இருக்கீங்க, வீட்டை நடத்துகிற ஹோம் மேக்கர்ஸ் இருக்கிறீங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, உங்களை பார்க்கிறாங்க. எந்த ஒரு முயற்சியும் அது சிறிதோ பெரிதோ, ஒருத்தருக்கு பிரயோஜனமானதோ, தனிப்பட்ட முறையில் நமக்கு பிரயோஜனமானதோ, இல்ல ஒரு கூட்ட மக்களுக்கு பிரயோஜனமானதோ, இல்ல ஒரு ஊழிய காரியமோ, சபையின் வளர்ச்சியோ, எதுவாக இருந்தாலும் go to the deep. ஒரு செயலை செய்யணும். எப்படி செய்யணும்? முழுமையா செய்யணும். அறகுறையா செய்யலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்ககிட்ட பேசுறாரு. மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், கேளு, நல்லா கேளுங்க. எந்த வேலையா இருந்தாலும் அதை முழுமையாய் செய்ய ஒப்புக் கொடுங்க. முழுமையாய் செய்ய ஒப்புக் கொடுங்க. Jesus said, go to the deep and cast your net. ஆழத்துக்கு போ, அங்க வலையை போடு. நீ நம்மளுடைய சொந்த ஞானத்தினாலும் அறிவினாலும் மற்றவங்க சொல்றதை கேட்டு நமக்குன்னு இருக்கிற பெருமையின் எண்ணங்களினால நாம் ஒரு காரியத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். படகு வெறுமையாயிருக்கிறது. சாரி, வலையை கழுவுகிறது தான் அங்க இடம் இருக்கு. படகு வெறுமையா இருக்கு. நம்ம வாழ்க்கை வெறுமையா இருக்கு. பிரயாசப்பட்டுட்டீங்க, ஆனால் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யல. கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, ஆழத்துக்கு போ, இன்னும் முழுமையா முயற்சி செய். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, தன்னில் தானே செத்ததா இருக்கு. நான் முயற்சியே இல்லாம கர்த்தர்கிட்ட இருந்து எப்படி நம்ம முழங்கால் படியிட்டு அதற்கான பதிலை பெற முடியும்? படிக்காம எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ற மாதிரி. நான் படிக்கவே இல்லை, ஆனால் எப்படியாவது என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்க, நல்ல மார்க் கொடுங்கன்னு கேட்டால் அது எப்படியான ஜெபமாக இருக்குமோ அப்படியான எண்ணங்களை தான் பெரியவர்களும் நாம் நம் வாழ்க்கையில வைத்திருக்கிறோம். முயற்சியே முழுமையா இல்லை, எங்கெங்கோ அலைந்து திரிகிறோம். முழுவதும் இங்க போனாங்க அங்க போனாங்க, ஆனா போக வேண்டிய இடத்திற்கு முழுமையாக போல. கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் போ. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு, கோ அகைன். திருப்பி அதே இடத்துக்கு போங்க, ஆழமா போங்க. என்னெல்லாம் செஞ்சிட்டு இருந்தீங்களோ அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. செய்ததை ஒழுங்கா செய்யுங்க. ஒப்பு கொடுக்கலாமா? செய்ததை ஒழுங்கா செய்யுங்க. இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் அரேபியா போயிருக்கிறேன், நான் சவுத் கொரியா போய் நார்த் கொரியன் பார்டருக்கு போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ப்ரூனே போயிருக்கிறேன், சிங்கப்பூர் போயிருக்கிறேன், அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன். ஓ, அப்போ நிறைய பணம் இருக்கும் என்கிட்ட, நிறைய காணிக்க வந்திருக்கணும்ல. பார்க்கலாமா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை? ஆனால் என்னிடம் விசுவாசம் இருக்கிறது, கொஞ்சம் பலத்தோடு நான் போக விரும்புகிறேன். நான் மிஷின்ஸில் வரும்போது தம்பிங்கெல்லாம் கேட்பாங்க, நாங்களும் வரோம் மிஷின்ஸுக்குன்னு. நான் ஏன் அவங்கள என்டர்டெயின் பண்ணுறது இல்லை, கூப்பிடுறது இல்லைன்னா அது ஒரு ஆபத்தான ஊழியம். அது ஒரு ஆபத்தான ஊழியம் என்பதனால அவங்க இளைஞர்கள், அவங்களாம் ஒரு பாஸ்டரல் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க. நாம் அவர்களை நம்ம சோதனையில் தள்ளிடக்கூடாது. என்னுடைய அழைப்பு வேறு, நான் எதையும் தாங்கக்கூடிய அந்த பக்குவத்தோடு இருக்கிறதுனால அதனால தான் அவங்கள நான் உற்சாகப்படுத்துறதில்லை. அப்படி ஒரு ஆபத்தான ஊழியம்தான், புறக்கணிக்கப்பட்ட ஊழியம்தான், யாரும் வரவேற்காத ஊழியம்தான். 14 நாடுகளுக்கு இது வரைக்கும் டிராவல் பண்ணி, இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணி அநேக மிஷன்ஸை முடிச்சு எல்லாம் செய்திருக்கிறோம். ஆனாலும் அந்த கொஞ்சம் பலன் இப்போ இருந்தா இப்பயும் நான் போக தான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், உங்களுக்கு இப்போ இருக்கிற கொஞ்சம் பலத்தோட நீங்க போங்க. மந்த இடத்துல இருந்து திருப்பி கொஞ்சம் ஆழமா போங்க. Go to the deep. போங்க, திருப்பி போங்க. அதே இடத்துக்கு தான் போக போறீங்க, ஆனா கொஞ்சம் ஆழமா போக போறீங்க. கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தை அழகா போடப்பட்டிருக்கு. இந்த டீப்ன்றது பத்தோஸ் என்ற இந்த கிரேக்க மொழியில ஆழம்,
உயரம், எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அதாவது ஏழ்மை, த டீப் திங்ஸ் ஆஃப் காட் அதாவது கிறிஸ்துவனுடைய தேவனுடைய ஆழங்களை அறிவது. அவர் சொல்ற அந்த ஆழம் என்பது என்ன தெரியுமா? உங்கள் ஏழ்மைக்கு எதிராக நீ முயற்சி பண்ணு. Go to the deep. என்னை அறியணுமா? Go to the deep. வேத தியானத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்கணும். ஜெபிக்காம ஊழியம் பண்ண முடியுமா? அந்த ஊழியம் வாய்க்குமா? ஒரு விசுவாச வாழ்க்கை விசுவாசம் இல்லாம ஜெபம் இல்லாம இருக்க முடியுமா? Go to the deep. போங்க. வசனம் தெரியும், பரவாயில்ல, போங்க. உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமா இருக்கு. கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இன்னும் ஆழத்திற்கு போங்க, இன்னும் ஆழத்துக்கு போங்க. அதனாலதான் உங்க படகு இன்றும் வெறுமையாக காலியாக இருக்கு. உங்க படகு காலியா இருக்கு. காரணம் என்ன? நீங்கள் முழுமையான முயற்சியை செய்யல. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒன்று பார்க்கலாம். இந்த முழுமையான முயற்சியை செய்தால் என்ன கிடைக்கும் என்பதை நான் அப்புறமா சொல்றேன். யோவான்ல நம்ம பார்ப்போம். 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமே. எங்க வலைய போட சொல்றாரு? 11ஆவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். எத்தனை மீன்கள்? 153. அது ஏன் அந்த எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு என்றதை நான் பேசுறேன். இப்ப இரண்டாவது சூழ்நிலை, ஒன்று செய்த வேலையை முழுமையா செய்யல. போங்க, go back again. கண்டிப்பா தான் சொல்றாரு, அன்பாலாம் சொல்லல. இனி காலை வேளையில கர்த்தர் கண்டிப்பா தான் பேசுறாரு. go back, மீண்டும் போங்க, முழுமையா போங்க, முழுமையா செய்யுங்க. உங்க வாழ்க்கையை முழுமையா வாழ முயற்சி பண்ணு. இப்ப ரெண்டாவது அதே சூழ்நிலை, படகு காலியா இருக்கு. இப்ப சொல்றாரு திருப்பியும் போ. இப்ப என்னங்க மிஸ்ஸிங்க? முதல்ல சொல்லிட்டாரு ஆழத்துக்கு போக சொல்லி. அதெல்லாம் பேதுருக்கு தெரியுமே. அப்ப ஆழத்துக்கு போயிருப்பாருல்ல. ஆண்டவர் முதல்ல அழைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆழத்துக்கு போய் சொன்னாரு. அப்ப நம்ம ஆழத்துக்கு போயிருவோம்னு போயிருப்பார். இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கற்றுக்கொண்ட பாடங்கள் ஞாபகம் இருக்கும்ல, ஆழத்துக்கு போயிருப்பாங்க. இப்ப என்ன மிஸ்ஸிங் ஆகுது? வலப்பக்கம் வலைய போட சொல்றாரு. ஓ, இது எப்படி திருக்கு தரிசனம்? உங்களுக்கு பொம்பளை புள்ள கல்யாணம் பண்ணணுமா, கிழக்குல இருந்து வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி குறி சொல்ற திருக்கு தரிசனமா? இது எங்க இருந்து கிடைக்கும், அது அந்த பக்கம் இருந்து கிடைக்கும்னு சொல்றதுக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அதை வலப்பக்கம் போடு என்று சொல்லுகிறார் பார்க்கலாம். வார்த்தை சொல்லுகிறது டெக்ஸியாஸ், த ரைட் சைட். அதுக்கு வலது கை, வலப்பக்கம். ஆனால் அதை தாண்டி ஒரு அர்த்தம் இருக்கிறது, த பிளேஸ் ஆஃப் ஹானர் அண்ட் அத்தாரிட்டி. அது ஒரு கனத்தினுடைய இடம், அது ஒரு அதிகாரத்தின் இடம். உனக்கு ரைட்ஸ் இருக்கு, போய் நில்லு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எனக்கு ரைட்ஸ் இருக்கு. 10 பேர் நிக்கிறாங்க, குடும்ப ஃபங்க்ஷனுங்க. யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? குடும்ப உறுப்பினருக்கு ரைட்ஸ் இருக்கு. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எனக்கு உரிமை இருக்கு. என்ன சொல்லுவோம் அதுக்கு இங்கிலீஷ்ல? ரைட்ஸ் இருக்கு. ரைட் டு ஹேவ். It is not about the right side or the right hand, my dear brother, my dear sister. It's all about authority. Right. உரிமையோடு வலையை போடு. நான் இயேசுவின் பிள்ளைன்னு வலைய போட சொல்றார். அதிகாரத்தை கையில் எடுத்து வலைய போடணும். அல்லேலூயா. ஒரு மஷத்தரிகிலம் ஒரு மஷத்தர கலந்திரவா. இப்ப சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்று எண்ணப்பட்ட ஒரு பகுதி கெனசரேத். அங்கு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு. அதிகாரம் என்று எண்ணப்பட்ட சீசருடைய பெயர் சூட்டப்பட்ட திபேரியா,
அங்க நாம் அதிகாரம், கிறிஸ்துவின் அதிகாரத்தை பயன்படுத்தல. உலகத்தினுடைய அதிகாரத்தின் இடத்திற்கு போய் கை கட்டி நிற்கிறோம். உலகத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு இல்லாட்டி கையேந்தி நிற்கிறோம். நாம் நம் முயற்சியை முழுமையாக செய்தால் தேவ ஆசீர்வாதம் நம்ம கரத்தில் இருக்கிறது. நாம் நம் முயற்சி கிறிஸ்துவின் அழைப்பின் பேரிலே அந்த வலையை போட்டோம்னா, அந்த அதிகாரத்தோடு போட்டோம்னா, அங்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. Just do full try and right try. பாருங்க, அங்க 5ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், லூக்கா வாசிங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள். எத்தனை படகுகள்? 2 படகுகள். ஒரு நேரத்துல ஒன்றுமே இல்லாத படகு, தாங்கிட்ட இருக்கிறதே வெறுமை. இப்ப எப்படி இருக்கு? மற்றவர்கள்லாம் வராங்க, 2 படகுகள் நிரப்பப்பட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், கீழே ஆழத்தில் உண்டான ஆசீர்வாதங்களினாலும், யாக்கோபனுடைய ஆசீர்வாதம். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. முழுமையான முயற்சி செய்தீங்கன்னா ரெட்டிப்பான பலன். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். கேளுங்க, வைராக்கியமா கேளுங்க. அடுத்தவங்கிட்ட உதவி கேட்கறதுக்காக நீங்க அழைக்கப்படல. கர்த்தரிடத்துல உரிமையான அதிகாரத்தை கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒரு முழுமையான முயற்சியை நீங்க மேற்கொள்ளணும். The complete, the try, the effort for your personal life or for the spiritual life. It can be anything. உங்களுடைய முழுமையான முயற்சியை செய். ஊழியமா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு படிப்பா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முழுமையா செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை அங்க இருக்கிறது. கர்த்தருடைய அங்க வார்த்தை அங்க இருக்கு. நிச்சயமாக ரெட்டிப்பான பலன் உங்களை நிரப்பும். அல்லேலூயா. நிச்சயமா நிரப்பும். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆதியாகமம் 32:10 பாருங்க, வாசிங்க. 32:10. அடியே எனக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பாத்திரன் அல்ல. நம்ம பாத்திரம் அல்ல. ஏன் நாம சொன்னதுதான், நம்மகிட்ட எந்த தகுதியும் இல்ல. ஓகே. நான் கோடி கையுமாய் யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போங்க. கோலும் தடியுமாக என்று போனார். 2 பரிவாரங்கள் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் வார்த்தை வெளிப்படும் பொழுது போ. Just listen, obey and walk. கேட்டுட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்துடணும். வேற எந்த கிளாரிபிகேஷனும் நமக்கு தேவையில்லை. When we seek the clarification, that clearly shows we does not have any faith. நம்மகிட்ட எந்த விசுவாசம் இல்லை என்பதை தெளிவாக பிரதிபலிக்கும். நாம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம், வார்த்தையை தான் எதிர்பார்க்கணும். அந்த வார்த்தை இருந்தா போதும். நிச்சயமா நீங்க போலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையா இருங்க மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். இன்னைக்கு தான் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொடுக்கிறாரு.
அருமையான தம்பி இப்போ போது ஜோம் பண்ணும்போது சொன்னார், இன்னைக்கு ஒரு பிளெஸிங் வேணும்னு. The God is speaking to you very personally. உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்று அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்று நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? நான் ஆழத்துக்கு போறேன்ப்பா, உங்களோடு இருக்கிற உறவுல ஆழத்துக்கு போறேன், நான் செய்கிற வேலையில ஆழத்துக்கு போறேன். அது வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, நான் என் வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளும் செய்கிற ஒரு ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, இல்ல நான் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நான் வயதானவரா இருந்தாலும் சரி, எனக்கு பலன் இல்லை, எனக்கு எந்த ஞானமும் இல்லை, ஆனாலும் என்னிடம் இருக்க அந்த கொஞ்ச பலத்தோடு நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, ஆழத்துக்கு போறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, முயற்சி மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க வெக்கப்பட்டு இருந்தீங்கல்ல, இந்த வெக்கத்துக்கு பதிலாகத்தான் இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அது இன்றே கர்த்தர் தருவார். இன்றே தருவார். I challenge you in the name of the Lord Jesus Christ. வீட்டுக்கு போங்க, நீங்க ஒப்பு கொடுத்தது உண்மையா இருந்தால் பலனை உங்கள் கண்கள் காணும். If your commitment is true, the faithful will see the miracle when you return back to your home. நீங்க வீட்டுக்கு போகும்போது பார்ப்பீங்க இந்த அற்புதத்தை. இது கர்த்தர் கொடுக்கிற வாக்கு, ஒரு மனிதனாக நான் கொடுத்த வாக்கு இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, நம்ம திபேரிய கடல்ல அதிகாரத்தை குறித்து பேசணும். தேவ பிள்ளைகள் தானே நம்ம, ஒரு அதிகாரமா இருக்கு நம்ம கிட்ட. இந்த அதிகாரம் அடக்கி ஆளுகிற அதிகாரம் அல்ல, அன்பினாலே நேசிக்கிற அதிகாரம். அவர் அன்பின் கயிறினாலே கட்டுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அன்பினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இது கட்டளை கொடுத்து பனிஷ் பண்ற அதிகாரம் இல்லை, தண்டிக்கிற அதிகாரம் இல்லை, பிறருக்கு உதவி செய்கிற அதிகாரம். நீங்க நல்லா பாருங்க, சமுதாயத்துல ஒருத்தர் நிறைய உதவிகள்லாம் செய்யறாருப்பா. உதவி செய்கிறவரை எப்படி நம்ம பார்க்கிறோம்? அவருக்கு இருக்கிற செல்வங்களில் எடுத்து ஒரு பெரும் பகுதியை உதவியா செய்கிறார். யாராவது உதவி செய்கிறவர்கள்லாம் பார்க்கும்போது இவங்க ஏழையா இருப்பாங்க, உதவி செய்யறாங்கன்னு நினைச்சிருக்கிறீங்களா? You ever think that somebody is helping others? அவங்க ஒரு ஏழையா இருக்கிறாங்க, உதவி செய்யறாங்கன்னு நினைச்சிருக்கிறீங்களா? இல்ல பணக்காரா இருந்து உதவி செய்யறான்னு நினைப்பீங்களா? சும்மா அவரை பத்தி பேக்ரவுண்டே தெரியலன்னா கூட என்ன மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும். அவர் பணம் வைத்திருக்கிறார், நல்ல மனசோட உதவி செய்கிறார். உங்களை பிறருக்கு உதவி செய்யும் இடத்திற்கு கர்த்தர் உங்களை நிறுத்த விரும்புகிறார்னா நீங்க எங்க இருக்கிறீங்க? அந்த ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க. சீசருக்கு இருந்த அதிகாரத்தோட உங்களுக்கு மேல இருக்கிறது மேலான அதிகாரம். இந்த உலகத்தில் இருக்கிற சீசரை விட உங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அதனால்தான் அந்த அற்புதங்கள் 2 இடங்களில் நடக்கிறது, 2 அர்த்தங்களில் நடக்கிறது, ஆனால் ஒரே மாதிரியான அற்புதமாய் நடக்கிறது, ஒரே மாதிரியான சூழ்நிலையா இருக்கிறது. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர்ல 3:26 வாசிக்கலாம். யோவான் 1:12 எடுத்துக்கொள்ளுங்க, வரிசையா வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஆமென். 2வது வசனம் யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் எத்தனை பேர்களோ நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாருக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு? யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் தேவ பிள்ளைகளாக்கி அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறார். நம் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. God does not have any partiality. Why the revival is still delaying in our country? ஏன் எழுப்புதல் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவர்களிடம் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் தான் அதற்கு காரணம். கிறிஸ்துவர்களிடம் இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்கிரிமினேஷன்
ஆர் பிசிக்கல் டிஸ்கிரிமினேஷன். இன்னும் பழைய பாரம்பரிய சாதிய அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். எழுப்புதலுக்கான வழி அது இருக்கும் வரை இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, அது இருக்கும் வரை இல்லை. வாய்மொழியான வார்த்தைகள் தான் இருக்கிறது, அன்பை செயல்படுத்தவில்லை. திறப்பிலே நிற்கிறார்கள், சுவரை அடைக்க விரும்பவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. தன்னிடம் வரும் எல்லோருக்கும் பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்து அதிகாரத்தையும் கொடுக்கிறார். இவங்கெல்லாம் என்னுடைய பாரம்பரிய விசுவாசிகள், அதனால இவங்களுக்கு மட்டும் அதிகாரம், நீங்க இப்ப புதுசா வந்திருக்கிறீங்க பின்னாடி இருங்கன்னு சொல்லல. எல்லோரையும் அழைக்கிறார். பிள்ளையாய் அந்த அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுக்கிறார். பின்பு அதிகாரத்தை கொடுக்கிறார். The authority. ஒரு காலத்துல சீசர்னுடைய அந்த முத்திரை, the seal of Caesar, பெரிய அதிகாரம் நிறைந்ததாக இருந்தது. ரோமர்கள் என்றால் ஒரு பெரிய அதிகாரமாக இருந்தது. அந்த ரோம அடையாளம் பவுலுக்கும் பிரயோஜனமாக இருந்தது. தேவ மனிதர் எல்லா இடங்களுக்கும் பிரயாணப்படுவதற்கு அந்த ரோம அடையாளம் பிரயோஜனமாக இருந்தது. வரலாறு சொல்லுகிறது. ஒரு ரோமனா இருக்கிறதுனாலே அவரை விலைக்கு பயப்படுறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க. உங்க படகு வெறுமையா இருக்கு. Your empty looks very empty. அதிகாரம் இல்லாம கை கட்டி போய் நிக்கிறீங்க. அதாவது உங்கள் தேவைக்கு உங்களுக்கே உங்களால் உங்களுக்கு உதவி செய்து கொள்ள முடியவில்லை. பிறர் உதவியை நாடிக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க எப்படி பிறருக்கு உதவி செய்ய போகிறீங்க? மரங்கள் நல்ல பசுமையா இருந்தாதான் கனி கொடுக்கிற மரமா இருக்கும். காஞ்ச மரத்துல ஏதாவது ஆப்பிள் பழத்தை பார்த்துருக்கீங்களா? இல்ல வேற ஏதாவது பழங்களை பார்க்க முடியுமா? வறண்ட மரத்துல அதுக்கு கனிக்கு வருமா? பசுமையா இருந்தாதான் கனி வரும். ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறது, 9 கனிகள் இருக்கிறது. பசுமையான மரங்களாக இருந்தா அங்க என்ன வரும்? மழை வரும். அதான் பின்மாறி மழை. நீங்க எல்லாம் பசுமையா இருக்கிறீங்களா? தெய்வ பிள்ளைகள் எல்லாம் தேசத்திலே பசுமையாக இருக்கிறார்களா? கனி கெடுக்கக்கூடிய மரமாக இருக்கிறார்களா? அப்பொழுது பின்மாறி மழை இந்த தேசத்திலே பொழியப்படும். அதுதான் எழுப்புதல். நம்முடைய குணங்கள் தான் எழுப்புதலுக்கு ஒரு பெரிய வாசலா இருக்கு. அதுதான் இங்க இல்ல. லிட்டரலி we are lacking. நாம் அதை விட்டுட்டு தான் நிக்கிறோம். படகு வெறுமையாய் இருக்கிறது. ஆசீர்வாதமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. ஆசீர்வாதத்தை உணரவில்லை, அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளவும் இல்லை. நாம் யார் என்று தெரியாம ஆதார் கார்டுல இருக்கிற போட்டோ மாதிரி இருக்கிறோம். பார்த்தோன்னா நம்ம முகமும் நமக்கே தெரியாது. நம்பர் தான், எண்கள் தான், போட்டோ நம்ம யாருன்னு தெரியாது. அடையாளமற்றவர்களா நீங்கள்? நீங்கள் அடையாளத்திற்கு பெயர் போனவர்கள். அவர்கள் 1 வருஷ காலமாய் தரித்திருந்ததுனாலே அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். பிரசங்கிக்கிறாங்க, அன்பை பிராக்டிஸ் பண்றாங்க, செயல்படுத்துறாங்க. இவங்க கிறிஸ்துவை போல இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் அதிகாரத்திற்கு உரியவர்கள். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், உங்க படகு வெறுமையா இருக்கக்கூடாது. ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள், உங்கள் படகு வெறுமையா இருக்கக்கூடாது. 153. ஏன்? எபிரேய மொழி பதத்துல அந்த நம்பர், அந்த எண்களின் அடிப்படையில் தான் அந்த மொழி இருக்கிறது. அதை கூட்டி பார்த்தா அனி எலோஹிம், I am God, I am God. போய் வலப்பக்கத்திலே உன் வலையை போடு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு உங்க முயற்சியை செய்யுங்க. முதலாவது கர்த்தர் வெளிப்படுத்தினார், முழுமையா உங்க முயற்சியை செய்யுங்க. ஆமென். முழுமையா செய்ய ஒப்பு கொடுத்தீங்களா? இப்பொழுது அதிகாரத்தோடு அந்த முயற்சியை செய்ய ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை என்ற அதிகாரத்தோடு, ஆண்டவரே எனக்கு இந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க, நான் உங்களுடைய பிள்ளைப்பா. இந்த சகோதரிக்காக, சகோதரனுக்காக, இந்த குடும்பத்திற்காக, இந்த பகுதிக்காக, இந்த தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேவைக்காக நான் ஜெபிக்கிறேன். When I stand in front of the North Korean border,
இந்த சவுத் கொரியன் அந்த இதில் இருக்கும், அந்த பார்டரில் போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். எப்படியான ப்ரேயர் பண்ணணும்? இப்போ நார்த் கொரியாக்குள்ளார சுவிசேஷம் போகாது, எப்படி ஜெபிக்க முடியும்? எதை சொல்லி ஜெபிக்கலாம்? ஆண்டவரே சுவிசேஷத்தை அனுப்புங்க சொல்லலாம். அந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லலாம். கரெக்டு தானே? அப்படி தானே ஜெபிக்கணும். வேற எப்படி ஜெபிக்கலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? வார்த்தைகள் போகணும், சுவிசேஷம் போகணும், அறிவு வரணும்ப்பா, அப்படித்தானே சொல்லி ஜெபிப்போம். அதுதானே எனக்கும் தெரியும். கூட 4 வசனங்களை வைத்து ஜெபிக்கலாம், வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபிக்கலாம், வசனிப்பாக எதுகை மோனையில ஜெபிக்கலாம், சத்தமா ஜெபிக்கலாம், எப்படி வேணா நான் பண்ணிருக்கலாம். ஆனால் தேவன் எனக்கு ஒரு பிரேயர் டீச் பண்றார். என்ன பிரேயர் தெரியுமா? ரூபன், நீ சொல்லு, இவ்வளவு பெரிய தேசத்தினுடைய ஜனங்களுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்செய்தியை ஒரு மனிதன் தடுத்து நிறுத்த அவனுக்கு அதிகாரம் உண்டா? கேள். ஆண்டவரே, அப்பா, அவனும் ஒரு மனிதன், அந்த 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 தேசத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு மனிதனா இருக்கிறான். அவன் ஒரு மனிதன். அந்த ஒரு மனிதனால் இவ்வளவு லட்சம் மக்களுடைய சுவிசேஷத்திற்கு தடை ஏற்படுத்த அவனுக்கு அனுமதி இருக்கிறதா? அந்த அதிகாரம் அவனுக்கு யார் கொடுத்தது? நான் ஜெபிக்கிறேன்ப்பா, அந்த அதிகாரம் அவனுக்கு இல்ல. அந்த மக்கள் உங்க நற்செய்தியை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்கள். ஒரு மனிதன் ஒரு சுவிசேஷத்தை தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஜெபம் சொன்னார். The prayer with authority. The prayer with authority. Will you pray like that? My dear brother, my dear sister, இன்னைக்கு இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறார். ஆனால் உங்கள் படகை ஆழத்துக்கு தள்ளிட்டு போங்க. இப்ப தள்ளுங்க. ஆழத்துக்கு தள்ளிட்டு போயிட்டீங்களா? அங்கு வலப்பக்கமா வலை போடணும். 2 காரியத்தை இந்த ஜெப வேளையில நீங்க செய்யணும். ஒரு 5 minutes தான் ப்ரேயர், நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். முழுமையான ஜெபம், அதிகாரம் நிறைந்த ஜெபம். ஏதோ மைக்ல நான் பேசுறதை விட அங்க நல்ல ஜெபமா இருக்கணும். அதாவது ஊற்றப்பட்டு உள்ள ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம், அதை பேசுறேன் நான். நீங்க ஜெபிக்கணும். என் ஜெபத்தினால் அற்புதம் நடக்காது, இந்த இடத்துல இருந்து சொல்றேன். ஆனால் இந்த காலை வேளையில இந்த வருடம் உங்களுக்கு ஒரு கொள்ளை பொருளாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு அற்புதமாய் மாறிப்போம், நிச்சயமாய் மாறும். கர்த்தர் அதை செய்ய போகிறார். எழுந்து நிற்கலாம்.